இங்க ஒரு பொண்ணு அவளோட குழந்தைய ஃப்ளோர் மேட்ல சுத்தி வெளியே வர்றதுக்கான பிராக்டிஸா கொடுக்குறா. ஆனா அந்த குழந்தைக்கு அப்படி சுத்தினதுனால அவங்க அம்மாவை பார்த்து ஹேட்டியும் கத்த ஆரம்பிக்கிறா. எதுக்காக இப்படி பண்றாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவளை கடத்திட்டு வந்து பல வருடங்களா இந்த ரூம்லயே வச்சிருப்பான். சோ அதனால அவங்க அம்மா எவ்ரிடே அவளுக்கு பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கா. அப்படி இருக்க ஒரு நாள் உடம்பு சரியாம இறந்துட்டான்னு அந்த மேட்லயே சுத்தி கொடுத்து அனுப்புறா. அந்த குழந்தை ட்ரக்ல போயிட்டு இருக்கும்போது கார்பெட்ல இருந்து வெளியே வந்த அந்த குழந்தை முறையா வானத்தை பாக்குது. அதே போல பல வருடங்களா அடைஞ்சு கிடந்ததுனால இந்த உலகம் இப்படிதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. இப்ப அந்த குழந்தைய பார்த்த ஸ்ட்ரேஞ்சர் காரை விட்டு வெளியே வரான். உடனே அந்த குழந்தை அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அவன் அந்த குழந்தைய புடிச்சிடறான். அப்போ அவன் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே காப்ஸ் காப்ஸ்னு கூப்பிட ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க ஜாகிங் வந்தவருக்கு ஏதோ தப்பா இருக்குதுன்னு அவங்க கிட்ட கேக்குறாரு. உடனே அவன் அந்த குழந்தைய கீழே போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். இப்ப சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸும் குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த குழந்தை ரொம்ப நேரமா பேசாம வந்துட்டு இருக்கும்போது சடனா ஒரு இடத்த பார்த்து ஞாபகம் வர அவங்க அம்மாவையும் காப்பாத்திடுறாங்க.